அரசு பள்ளி சீருடையில் 10 பருவ மாணவர் ஒருவர் ஆசிரியரை ஆபாசமாக பேசுகிறார். பின்னர் அங்கே நிற்கின்ற மற்றொரு மாணவனை தாக்குகிறார். சமாதானம் செய்ய வந்த ஆசிரியை முன்பே அந்த மாணவனை மீண்டும் ஏறி மிதித்து ஹீரோயிசம் காட்டுகிறார். இவர்களா வருங்கால தூண்கள் என்ற வேதனை கலந்த வாசகங்களுடன் இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானது. மதுரை விரகனூர் அரசு உயர்நிலை பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வந்தவர்தான் அந்த சண்டியர் மாணவர். தன்னுடன் படிக்கின்ற மாணவி ஒருவரிடம் தன்னுடைய ஹீரோயிசத்தை காண்பித்து பழகியுள்ளார். அந்த மாணவியும் கூட படிக்கிற பையதானே என்று யதார்த்தமாக பழக தன்னை ஹீரோவாக நினைத்து வலம் வந்த சண்டியர் மாணவர் அந்த மாணவியிடம் காதலை தெரிவித்துள்ளார். அவ்வளவுதான், அந்த மாணவி அலறி அடித்துக் கொண்டு ஓடிவிட்டாராம். இதனை பார்த்த சக மாணவர் ஒருவர் காதல் விவகாரத்தை ஆசிரியரிடம் போட்டு கொடுத்துள்ளார். ஆசிரியர்கள் அழைத்து விசாரிக்க அந்த மாணவி நடந்த விவரத்தை சொல்லி அந்த பையன் கட்டாயப்படுத்துகிறான் என்று கதறி அழுதுள்ளார். இதையடுத்து பள்ளிக்கூடம் முடிந்ததும் அந்த மாணவியை மடக்கிய அந்த சண்டியர் மாணவர் தாக்கியதாக கூறப்படுகிறது. மறுநாள் அந்த மாணவி பெற்றோருடன் வந்து பள்ளியில் புகார் தெரிவித்துள்ளார். இதற்கு பின்னர் நடந்ததுதான் வீடியோவில் நாம் பார்க்கின்ற காட்சிகள். எதற்காக அந்த மாணவியை தாக்கினாய் என்று ஆசிரியர்கள் கேட்க, யாருக்கும் கட்டுப்பட மறுத்து வெட்டு புலி போல ஆபாசமாக பேசி அட்ராசிட்டி செய்துள்ளது அந்த சண்டியர் பாய். தன்னுடைய காதல் விவகாரத்தை ஆசிரியர்களிடம் தெரிவித்த மாணவனை ஆசிரியர்கள் கண் முன்னே சரமாரியாக தாக்கியதாக தெரிவித்தனர் ஆசிரியர்கள். இந்த வீடியோ வைரலான நிலையில் மாவட்ட கல்வி அதிகாரி நேரடியாக பள்ளிக்கூடத்துக்கே சென்று விசாரணை நடத்தினார். மாணவருக்கு கவுன்சிலிங்கும் வழங்கி உள்ளனர். 2 மணி நேர கவுன்சிலிங்கிற்கு பின்னரும் தன்னை மாற்றிக்கொள்ள மறுத்து அதிகாரிகளிடம் அந்த மாணவர் உக்கிரம் காட்டியதாக கூறப்படுகிறது. அந்த பள்ளியில் படிக்கின்ற மற்ற மாணவர்களின் நலன் கருதி அந்த மாணவருக்கு டிசியை கையில் கொடுத்து பெற்றோருடன் வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக கல்வி அதிகாரிகள் தெரிவித்தனர். படிக்கின்ற காலத்தில் அதில் கவனம் செலுத்தாமல் சினிமாவை பார்த்து அதில் வருவது போல கெத்து காட்ட நினைத்தால் படிப்பு பாழ்பட்டு போய்விடும் என்பதற்கு இந்த மாணவரே நிகழ்கால சான்று. அதே நேரத்தில் முகத்தில் மீசை கூட துளிர்விடாத 10 பருவத்தில் காதலை துளிர்விட வைத்ததற்கு சமூக வலைதளங்கள் மட்டுமல்ல, அன்றைய அலைகள் ஓய்வதில்லை தொடங்கி இன்றைய யூத் வரையில் பள்ளி காதலை வியாபாரமாக்கிய சினிமாக்காரர்களின் கைங்கரியமும் உள்ளது என்கின்றனர் பெற்றோர். பாலிமர் செய்திகளுக்காக மதுரை செய்தியாளர் ராஜ்குமார் மற்றும் வேல்ராஜ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.